நல்லவர், நன்மையானவர்களை செய்வார். நல்லவர், நேற்று இன்று என்று மாறாதவர். எனக்கும் இயேசு கிறிஸ்து அப்பான்னு கூட தான் ஆசை. என் பிள்ளைக்கும் அப்பான்னு கூட தான் ஆசை. இனி வருகிற எத்தனை சந்ததி எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவர் அப்பான்னு கூடன்னு ஆசை. நம்ம அப்பா ஒருபோது நம்மளை மாறக்கூடாதவர், மாறுபோது அணைக்கிறவர். அவருடைய கருத்தின் கிரியைகள் அற்புதமானது, அற்புதமானது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி, நம்ம பிறந்து வளர்ந்து வாலிபமாகி ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் வாழ்ந்திருந்தாலும் தேவன் நம்மளை முன்குறித்திருப்பாரையானால், தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருப்பாரையானால், நாளொன்று வரும், அப்பொழுது அவர் நம்மளை அழைத்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி மையப்படுத்தி அவர் ஸ்தானத்தில் நம்மளை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. வசனம் சொல்வது, சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து அவர்களை தூக்கி பிரபுக்கள் மத்தியிலும் தமது ஜனத்தின் அதிபதிகள் மத்தியிலும் அமர செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கிறதான சுவிசேஷம் வந்து ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன். அவனுக்கு வாக்கு மட்டும் தெரியாது, கோழி மட்டும் தெரியாது. ஆமாம், ஏறத்தாழ 14 வருடங்கள் சென்னையில் பிச்சை எடுக்கிற குழுவில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு சிறு பையன். 14 வருடம் சென்னையில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த 14வது வயதில் தான் ஒருவர் மூலமாய் நான் தப்புவிக்கப்பட்டு, அந்த பிச்சை எடுக்கிற குடும்பத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம், பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ₹1 பிச்சை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ₹1 பிச்சை எடுக்கிறேன்னா எங்கள் குழுவில் உள்ளவங்க பயங்கரமாக அடித்து துன்புறுத்துவாங்க, பயங்கரமாக அடித்து அவர்களுக்காகவே அந்த அடியின் வேதனையின் கொடூரத்தின் உட்புறத்தின் தாங்க முடியாமல் ஓடி 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 பிச்சை எடுக்கணும். 1 பைசா 2 பைசா 3 பைசா 5 பைசா 10 பைசா தான் அன்னைக்கு. பிச்சை கொடுத்தா 1 பைசா தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா 2 பைசா கொடுப்பாங்க. 2 பைசா கொடுத்தா பெரிய காசாயிடும். 2 பைசா 3 பைசா 5 பைசா இருந்த நாட்கள். ₹1 சம்பாதிக்கணும். எப்படியாவது ஒவ்வொரு பைசாவாக கிடைச்சா 100 பேர்கிட்ட வாங்கணும். 100 பேர்கிட்ட வாங்கினா ₹1 கிடைக்கும். 5 காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சாமானியமாக. அவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்த நாட்கள். தேவன் கிருபையா என்னை மீட்டு அவர் சமூகத்தில் இன்னைக்கு அலங்கரித்து வைத்திருக்கார். அல்லேலூயா. சங்கீதம் செய்திகளை போகலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் 18 வசனம் 6 பாருங்களேன். 18 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டே. அல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கம், எனக்குண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன், தேவனை நோக்கி அபயம் விடுகிறேன். தினமும் அடி, ஒவ்வொரு நாளும் அடிக்கப்படுகிற, ஒவ்வொரு நாளும் மிதிக்கப்படுகிறேன். முகாந்திரம் இல்லாமல் கொட்டுகிறவர்கள் எத்தனை பேர், முகாந்திரம் இல்லாமல் புறக்கணிக்கிறவர்கள் எத்தனை பேர். மழை பெய்யும், ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வாரத்தில் ஒதுங்கணும், ஒரு நிழல் படகு ஒதுங்கணுச்சுன்னா முகாந்திரம் இல்லாதவர்கள் காரி உமிழ்ந்து துப்பி விரட்டுவார்கள்.
அவர்கள் நனையாமல் இருப்பாங்க, நம்ம நனையணும். நம்மளை அந்த நிழல் கூட உதவ விட மாட்டாங்க. கடுமையாக வெயில் அடிக்க ஒரு நிழலில் போய் நிற்க முடியாது. வெயிலும் பனியும் வாட்டிய நாட்கள், உடம்பெல்லாம் ரணமாக இருக்கும். பாம்பு சட்டையை போட அப்படி பத்து பத்தா இருக்கும் உடம்பெல்லாம். அந்த அலர்ஜி அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை உடம்புல போட்டு முகரூபம் மாறுவதற்காக அந்த மாதிரி கொடுமைப்படுத்துவார்கள். கடல் உப்பு தண்ணியில் கழுத்தளவுக்கு நிற்கணும், அந்த மண்ணுக்குள்ளே நிற்கணும். அந்த கடல் உப்பு நீர் சரீரத்தை பூரா அப்படியே அந்த ஊசியினுடைய எஃபெக்ட்டுக்கு உடம்பெல்லாம் கருப்படிச்சு பேய் போல இருக்கும். முகம்லாம் கட்டி கட்டியாக இருக்கும், அங்கங்கே கட்டியாக இருக்கும், நீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். சரியான தோற்றம் இருக்காது. எச்சியலுக்கு போகும்போது அவங்களை பார்த்து அருவருத்து காசு கொடுப்பார்கள். அவர்களை தொட முடியாது. அந்த மாதிரி அருவருக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்த நாட்கள், சாப்பாட்டுக்கு ஏங்கி தவிச்ச நாட்கள். ஆகாரம் இருக்காது. சோறுனா என்னன்னே தெரியாது. சோறு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். சோறுங்கிற பேச்சு, சோறை காத்துல கிடைக்கும், சோறு கிடைக்காது. கப்பக்கிழங்கு, அந்த மக்காச்சோள உப்புமா, கோதுமை கூழ், கேழ்வரகு கூழ், கேப்பக்கூழ், கம்மங்கூழ், கஞ்சி தான் வேக வச்சு வடித்து வச்சுருப்பாங்க. சோறு பார்த்ததில்ல. சோறு பார்க்க ஆசையாக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட நினைப்போம், கிடைக்காது. எச்சியல் எப்படியாவது சோறு போய் சாப்பிடலாம் சொல்லி 4 பேர் எங்கள் குழுவிலேருந்து கூடி போய் அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி சாப்பிட்டு எச்சியலை போடலாம் நின்றுக்கிட்டு இருப்போம். 4 நாய் காத்திருக்கோம் எங்களுக்கு முதல்ல அதை எடுக்கிறது. எத்தனை முறை நாய்கள்கிட்ட கடி வாங்கிட்டு தெரியுமா? அந்த எச்சி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கல்லை போட்டு எரிஞ்சு நாயை விரட்டிட்டு அந்த எச்சிலை எடுத்துட்டு வருவோம். எடுத்து வந்து 4 பேர் 3 பேர் பங்கோட்டு அதை சாப்பிடுவோம். எத்தனை முறை அவங்க எரிஞ்ச கல் மண்டையில் பட்டு மண்டை உடஞ்சிருக்கு, நாய் கடிச்சு உடம்பெல்லாம் காயங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்கள். தேவன் தெரிந்து கொண்டபடியா என் அபயம், என் கூக்குரல் தேவனுடைய செவிகளை எட்டினது. எனக்கு உறவுக்காரர் இருக்க மாட்டாங்களா? எனக்கு தாய் இல்லையா? தகப்பன் இல்லையா? எனக்கு இப்படிப்பட்ட ஆசவாசமாய் என்னுடைய உறவுக்காரனோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நல்ல ட்ரெஸ் போட வாய்ப்பு கிடைக்காதா? அப்படின்னு ஏற்கன நாட்கள், பல நாட்கள். தேவன் முன்குறித்தபடியா அவருக்கு கர்த்தருக்கு சித்தமானவர் கையினால் வாய்ப்பு என்று சொன்ன வசனத்தின்படி அவர் என் கூக்குரலை கேட்டார். அவர் என் கூக்குரலை கேட்டார். என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய வேதனையும், என் கண்ணீரையும் அவர் மறவாமல் நினைவு கூர்ந்தார். எல்லா நாளும் அழுகை. எப்படியாவது என் தாயை பார்த்துட மாட்டேன்னா, ஏதாவது தகப்பனை பார்த்துட மாட்டோமா, என் உறவுக்காரரை பார்த்துட மாட்டோமா, அங்கும் இங்கும் ஓடி ஒவ்வொருத்தரும் ஓடி போய் முகத்தை பார்த்துட்டு அப்படியே ஏமாந்து போயிடுறேன். உங்க சாயல் தகப்பனுடைய சாயல் போல இருக்கு. ஓடி முந்தி போய் முகத்தை பார்த்தா ஏமாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தாயினுடைய சாயல் போல இருக்கும். ஓடி போய் முகத்தை பார்த்தோம்னா வேற இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்கள் தேவன் முன்குறித்தார். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வசந்த வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயப்பட்டேன். அல்லேலூயா. யாருக்கு நெருக்கம்? யாருக்கு நெருக்கம் இல்லை? நெருக்கம் இல்லாத மனிதர் யாரும் இருக்கிறார்? யாருதான் நெருக்கம் இல்லாத பூமியில் இருக்கிறார்? எல்லா மனுஷனுக்கும் நெருக்கம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயங்கரமான நெருக்கம், இக்கட்டு, இன்னல்கள், வேதனை, கண்ணீர், பிரச்சனையோடு தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா யாரை பார்த்து கூப்பிடணும்னு தெரியாம இருக்கிறாங்க. யார்கிட்ட அவங்க கூப்பிடுறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. யாரிடத்துல போய் அந்த நெருக்கத்தை சொல்லணும்னு தெரியாம இருக்காங்க. இந்த இன்னல், இந்த வேதனை யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் தெரியல. ஆவி சொல்றான், கர்த்தரை நோக்கி அபயப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
யாரு கூப்பிட்டாலும் சரி, யாருடைய கூக்குரலுக்கும் பதில் கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர்தான் பதில் கொடுக்கிற தெய்வம். வேற எந்த தெய்வத்துக்கும் பதில் கொடுக்க தெரியாது. ஏன்னா அது தெய்வம் அல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அவருக்கு பதில் கொடுப்பதற்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆண்டவராய் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நோக்கி அவையமிட்டேன், அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துங்க. அல்லேலூயா. செவி கொடுக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர், செவி கொடுக்கிற ஆண்டவர். உயிர் எழுத்து நீ எழுத்து தெரியாது, 1ஆம் கிளாஸ் படித்ததில்லை, பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, 14 வயது பருவம் வரை பிச்சை எடுத்து ஒன்றும் தெரியாத கூமுட்டையா வளர்ந்தேன். ஒன்றும் தெரியாது. எங்கே போனாலும் சரி பஸ்ஸில் ஏறி போவோம். கண்ணுக்கு எப்போ பிடிக்கிறானோ அப்போ இறக்கி விட்டுருவோம், அவனுக்குள்ள இறங்கிடுவோம். அடுத்த பஸ் ஏறுவோம். கண்ணுகிட்ட பார்க்குறது முன்னாடி இருக்காரா பின்னாடி ஏறலாம். ஒரு 3 ஸ்டாப்பு கடந்துடும். கண்ணுட்டு வந்தோன்னா ஒரு அடி பிடிச்சி இறங்கிடுவோம். அடுத்த வண்டி. இப்படி நம்ம இருக்கிற இடம் வரைக்கும் என்ன செய்வோம்? ஒவ்வொரு பஸ்ஸில் கூட டிக்கெட் எடுத்து போனதே இல்லை. ஆமாம், டிக்கெட் எடுத்து எங்கேயும் போக மாட்டோம். இப்படிப்பட்ட காலங்கள் தேவன் என்னை கண்டுகொள்ளவிட்டால் செத்து ஒன்றுதான் போயிடுது. என் கண்ணு நான் எத்தனை பேரை கொலை செய்து கடலில் கொடுக்குறாங்க. கண்ணை மிதக்கும். ஐயோ நம்ம கூட பிச்சை எடுத்தவனே, ஐயோ இப்படி கொண்டு செத்து கிடக்காலே, யாருக்குமே இருக்கு. அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ்காரங்க வருவாங்க, ஆள் வருவாங்க, அதை அப்படி தூக்கி போய் புதைச்சிருவாங்க, இல்லை எரிச்சிருவாங்க. இந்த நிலைமை நமக்கும் தான் வரும். ஒழுங்காக பிச்சை எடுக்கணும். அங்கங்கே இருக்கிற எல்லா கண்காணிகளும் கொள்ளைக்காரங்க அவங்க தான், சூதாடுறவங்க, சீட்டுக்காரவங்க அவங்க தான், சாராயம் காய்ச்சறவங்க அவங்க தான், கொலை செய்கிறவங்க அவங்க தான், பிட்பாக்கெட் அடிக்கிறவங்க எல்லாம் அவங்க குழுவில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. நம்ம எங்கேயும் தப்பிக்க முடியாது. எல்லாம் அங்கேருந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. சரியாக நம்ம வேலை செய்யவிட்டால் அன்றைக்கி அடி கொடுக்கணும், இரவில் அடி கொடுக்கணும். சாப்பாடு கிடையாது, பட்னியாக படுத்து தூங்கணும். மழை வெயில் தங்குவது கடை. இதான் ஒரு பர்டிகுலர் ஒரு வீட்டு இருக்குது, ஒரு கூரை செட் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. தெருவில் தான் தூங்கணும். தெருவில் தூங்கி மறுத்து போன உடம்பு. அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு தேவன் மேன்மையாக வச்சிருக்கிறார். ஏறத்தாழ 200 பாடல்கள், சொந்த பாடல்களை பாடி, சொந்த பாடல்களை ஏற்றி தேவனால் பயன்படுத்தப்படுவார்கள். சுவிசேஷ முத்து அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாவது சொல்லுவாங்க. தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டேன். சுவிசேஷ முத்து ஐயாவா கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆமாம் அவருடைய சாட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதுன்னு சொல்லாத அளவுக்கு, கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு மாத்திரம் பல மாநிலங்களில் கர்த்தரை பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மனுஷனை நினைவு கூறும் தெய்வம் நீரே அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு பாடலாக ஏற்றினேன். இந்த பாடலை பாடி நாம் செய்திக்குள்ள போகலாம். வேதையை ஞானியாக்குமா கர்த்தருடைய வசனம். வேதையை அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதைன்னா யாரு? வேதையை ஞானியாக்குமா. வேதையை என்ன செய்யுமா? பேதை அப்படின்னா என்ன? ஒன்றுமே தெரியாது. பேதை அப்படின்னா பேப்பர் முடிச்சிருப்போம், ஒன்றுமே தெரியாது. ஐயா நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னா பஸ்ஸில் போட்டிருக்கோம். பார்ப்பாங்க, அவனுக்கு தெரியாது. கண் இருக்கும், ஆனால் கண் இருந்தும் கண்ணுக்காக கூட பக்கத்தில் கேட்கணும், ஐயா இந்த வண்டி எங்கே போகுது? இந்த வண்டி இந்த ஊருக்கு போகுதியா? சரிங்கய்யா அப்படி ஏறி உட்காருவோம். ஏறி உட்காந்துட்டு பக்கத்து சீட்டோட கேட்கணும், ஐயா இந்த வண்டி தென்காசி தானே போகுது? ஆமாம் தென்காசி தான் போகுது. அதை ப்ரூவ் பண்ணிக்கணும். கல்வி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? கண்ணுக்கு தெரியுது, ஆனால் மனசுக்கு என்ன செய்யலை, எழுத்து வடிவம் தெரியுது, அதுக்கு அர்த்தம் தெரிய. இப்படிதான் வாழ்ந்த பேதையை ஞானியாக்கிற கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தை நான் இந்த வசனத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஏராளம். பல மணி நேரம் உட்காந்து அப்படியே படிப்பேன். ஆண்டவரே
இந்த வசனம் எனக்கு புரியணும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு புரியணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய உதவி செய்ய உதவி செய்ய உதவி செய்யணும். எழுத்து எழுத்தா ஒவ்வொரு எழுத்தையும் கை வச்சு இந்த பைபிளில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அத்தனை எழுத்துலையும் வேலைப்பட்டது. ஒவ்வொரு எழுத்தாக கை வச்சு இந்த வார்த்தை எனக்கு புரியணும் ஆண்டவரே, இதை நான் அறிஞ்சு கொள்ள விரும்புகிறேன், இதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு பக்கமும் இந்த பக்கத்தில் இந்த வசனம் இருக்கு, இந்த பகுதியில் முதல் பகுதியில் மேலே இந்த வசனம் இருக்கு, சென்டரில் இந்த வசனம் இருக்கு, அடிக்கட்டில் கீழ்பகுதியில் இந்த வசனம் இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் ஒரு பகுதியில் வச்சா 4 பக்கத்துலையும் இந்த இடத்துல இந்த வசனம் இருக்கு. அப்படின்னு பர்டிகுலராக இருதயத்தில் எழுதுவதற்கு தேவன் உதவி செய்தார். ஏறத்தாழ 12 முறை இந்த வேதாகமத்தை படித்து முடிச்சிருக்கிற கரங்களை தட்டி கத்துற மயப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நினைவு கூறும் தெய்வம் நீரே, மனுபுத்திரரை விசாரிக்கும் ராஜன் நீரே. மனுஷனை நினைவு கூறும் தெய்வம் நீரே, மனுபுத்திரரை விசாரிக்கும் ராஜன் நீரே. என்னை மட்டும் மறந்து போவீரோ, என்னையும் நினையாதிருப்பீரோ, என்னை மட்டும் மறந்து போவீரோ, என்னையும் நினையாதிருப்பீரோ. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்வு இல்லை, நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்வு இல்லை. எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், என்னை நினைவு கூற. எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், என்னை நினைவு கூற. எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், என்னை நினைவு கூற. எம்மாத்திரம் நான். தெருக்களை படுத்திருந்தேன், வீதியில் விழித்தெழுந்தேன், தெருக்களை படுத்திருந்தேன், வீதியில் விழித்தெழுந்தேன். வேதனைகள் இருந்தாலும் சோதனைகள் என்றிருந்தேன், வேதனைகள் இருந்தாலும் சோதனைகள் என்றிருந்தேன். ஆறாத காயங்கள் தீராத நோய்கள், ஆறாத காயங்கள் தீராத நோய்கள். நீங்கதான் எங்களுக்கு எல்லாமே, நீங்கதான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்வு இல்லை, நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்வு இல்லை. எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், என்னை நினைவு கூற. எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், என்னை நினைவு கூற. எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், என்னை நினைவு கூற. எம்மாத்திரம் நான். காலையில் எழுந்தவுடன் கால் எடுக்க நடக்கணும், காலையில் எழுந்தவுடன் கால் எடுக்க நடக்கணும். கண்காணி பார்க்கும்போது பதறிப்பை ஓடணும், கண்காணி பார்க்கும்போது பதறிப்பை ஓடணும். மழையிலும் வெயிலிலும் ஒருங்கனும் இடமில்லை, மழையிலும் வெயிலிலும் ஒருங்கனும் இடமில்லை. இரவெல்லாம் பணியிலே நனைந்து நான் தூங்குவேன், இரவெல்லாம் பணியிலே நனைந்து நான் தூங்குவேன். நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க
நான் எம்மாத்திரம் நான் என்னை நினைவு கூற எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் என்னை நினைவு கூற எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் என்னை நினைவு கூற எம்மாத்திரம் நான். ரட்சிக்கும் தேவன் அவர் நித்திய ராஜா அவர் ரட்சிக்கும் தேவன் அவர் நித்திய ராஜா அவர் காத்தி அணுகையுடன் கண்ணீரை கண்டவர் கதறி அணுகையுடன் கண்ணீரை கண்டவர் எனக்காக யாரையும் செய்து முடித்தவர் என்னோடு கூட என்னாலும் இருப்பவர் என்னோடு கூட என்னாலும் இருப்பவர் நீங்கள் ஆப்பா எங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஆப்பா எங்களுக்கு எல்லாமே நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்க்கை இல்லை நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்க்கை இல்லை எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் என்னை நினைவு கூற எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் என்னை நினைவு கூற எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் என்னை நினைவு கூற எம்மாத்திரம் நான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. இங்கே யாரா இருந்தாலும் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் எங்கே வளர்க்கப்பட்டாலும் யாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி கர்த்தர் நாள் ஒன்று வரும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர் உன் நினைவாகவே இருக்கிற என்று சொன்னவர் தேடி வந்து அவர் நம்மை ரட்சித்து அவர் நம்மை அலங்கரித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா நம்ம தேடுகிறது நம்மை கூப்பிடுகிறது யாரை தேடுகிறோம் யாரை கூப்பிடுகிறோம் என்பதுதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. யாரை தேடுகிறோம் யாரை கூப்பிடுகிறோம் நம்முடைய பிரச்சனையை யாரிடத்தில் போய் சொல்லுகிறோம் நம்முடைய வேதனையை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். இதை மாத்திரம் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் இம்மையிலும் மறுமையிலும் சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் தேசனுடைய எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 16:7 நினைக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவைகள் என்று விசாரித்து நல்ல வழி எது என்று பார். 16:6 16:7 பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் வழிகளில் நின்று எத்தனையா 16 6:16 வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேளு. உனக்கு தெரியாது. அப்பா சொல்றது அம்மா சொல்றாரு பாட்டி சொன்னாங்க தாத்தா சொன்னாங்க இல்ல இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. பூர்வம் வழியை நின்று பூர்வ பாதை என்று முன்னோர்கள் கேளு மூதாதைமார்கள் கேளு. 7 தலைமுறை 10 தலைமுறைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு கேளு. கேட்டு நல்ல வழி எது பார். அல்லேலூயா. நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கோயில்ல சாமி ஆடுது. கோயில் என்ன ஆடுது? சாமி ஆடுதா?
பார்த்துருக்கீங்களா? கோயிலில் சாமி ஆடுறத பார்த்துருக்கீங்களா? எப்படி ஆடுது? அப்படிதான் ஆடுது. அப்படித்தான் இல்லை, வேற மாதிரி ஆடுறா. அப்படிதான் ஆடுது. அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு ஒரு பிள்ளை பேய் பிடிச்சி உள்ள கூட்டு வராங்க. நம்ம ஜெபம் பண்றோம். அது எப்படி ஆடுது? போக மாட்டேன், போக மாட்டேன், இவளை கொல்லாம போக மாட்டேன். உடனே ஆடுது. வித்தியாசம் இருக்கா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? அது கோயில் ஆடுது, இது புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்கு வித்தியாசம். அப்போ நீதான் நிதானிக்கணும். நல்ல வழி எது நிதானிக்கணும். சொல்லுவாங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீ நிதானிக்கப்பா. ஏசப்பா சமூகத்தில் நின்று சொல்றேன். ஒரு சர்ச்சு ஃபாதர்கிட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரி விளங்காம போகணும், பக்கத்து வீட்டுக்காரி நாசமா போகணும், அவ காலுகை விளங்காம போகணும், அவ வியாபாரம் ஒன்னெல்லாம் போயிடணும், அவ நட்டா முளைக்க கூடாது, அவ தோட்டம் காய்க்க கூடாது, அவ கரு அடிக்கணும், அவ பிள்ளைய சாகணும் அப்படின்னு ஒரு ஃபாதர்கிட்ட போய் ஜெபக்குறிப்பு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்படி ஜெபக்குறிப்பு சொன்னா அவர் தான் ஜெபம் பண்ணிடுவாரா? அப்போ மந்திரவாதி அப்படின்னு இருக்கிறவன், குறி சொல்றவன் இருக்கிறவன், செய்வன் வைக்கிறவன், சூனியம் பண்றவன், ஏவல் பண்றவன், மாந்திரியம் பண்றவன், இவெல்லாம் யாரு? பூசாரிட்ட கூட போய் சொல்லு, பூசாரி போய் சொல்லு, அவனுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கிறா, அடுத்த முறை நான் கோயிலுக்கு வரும்போது அவன் அழுதுன்னு சொல்லு. சரி, நான் இப்போ வேண்டிக்கிறேம்மா. சூனியம் பண்றவன சொல்லுங்க, ஏவல் பண்றவன சொல்லுங்க, மாந்திரம் பண்றவன சொல்லுங்க, மந்திரம் வைக்கிறவன சொல்லுங்க, காலையில் விளங்க போயிடணும், உடனே நான் செய்யறேன்பா. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களை பிடிச்சு வைக்கணும், உடனே செய்யறேன்பா. அல்லேலூயா. அது எந்த ஆவியை வச்சு செய்யறான்? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக பூமி முழுவதும் சுற்றி செய்தார். பாவிகளை ரட்சிக்கிறவராக பூமிக்கு வந்தார். கட்டுள்ளவர்களை விடுதலை ஆக்குவதற்காக வந்தார். கட்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்காக வந்தார். காயப்பட்டவனை ஆற்றுவதற்காக, குணமாக்குவதற்காக வந்தார். ஒருவரையும் அவர் திக்கற்றவராக விடல. திக்கற்றவர்கள் எவனும் இல்லைங்கிற நான் தான் அவருக்கு தகப்பேன். என் ரத்தத்தினால உங்களை செழிப்பை தெரியும், வார்த்தையினால நீங்கள் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வசனத்தினால வார்த்தையினால நம்மளை செழிப்பித்தாராம். நாம் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய பிள்ளைகள். நம்மளை திக்கற்றவர்களாக விடுவதற்கு மனதில்லை. அவர் வந்த நோக்கம் வேற. இந்த பூமியில பிசாசு வந்த நோக்கம் வேற. பிசாசு வந்த நோக்கம் வேற. ஏசப்பா வந்த நோக்கம் வேற. அவர் ரட்சகராக வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பிசாசு முழு மனுக்குலத்தையும் அழிக்கும்படி வந்தான். முழு மனுக்குலத்தையும் அழிக்கும்படி வந்தான். நம்ம எந்த ரூபத்துல, எந்த சாயல்ல, எப்படி அவரை தேடுகிறோம், அதுதான் பிரச்சனை. நம்ம தேடுகிற விதம் சரியா இருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். நம்ம கூப்பிடக்கூடியவர் சரியா இருந்தால் நம்ம ரட்சிக்கப்படுவது நிச்சயம். குறைவுகள் நிறைவாக்கப்படும், குறைவுகள் நிறைவாக்கப்படும். கூப்பிடுகிற எவனுக்கும் செவி கொடுக்கிற தெய்வம், கூப்பிடத்தக்க சமூகத்தில் இருக்கிற ஆண்டவர். கூப்பிடுகிற எந்த மனுஷனும் செவி கொடுக்கிறார். எந்த கோணத்திலிருந்து கூப்பிட்டாலும் சரி, கர்த்தருடைய செவியில போய் எட்டுகிறது. அல்லேலூயா. யாரை தேடுகிறோம், யாரை தேடுகிறோம்? அதுதான் இந்த காலவெளியில் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் ஆலயத்தினுடைய சத்தத்தை கேட்கிறார், நம்முடைய கூக்குரலை கேட்கிறார், நம்முடைய ஆலயத்தினர் கேட்கிறார். நம்ம வீட்டில் டிவி திருப்பிட்டு சேனல் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அங்கே நடக்கிறத பார்த்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் போர் அடிச்சுன்னா டக்குன்னு வேற ஒரு ஆளை பார்க்குறோம். அதுவும் போர் அடிச்சுன்னா வேற ஒரு ஆளை பார்க்குறோம். அப்படியே சினிமாக்காரனை போய் பார்க்க ஆரம்பிச்சிடும். அங்கே ஆடலும் பாடலும் குத்தாட்டமும் கொலைவெறியும் களியாட்டும் நகைச்சுவையும் இறுதியில் பூரிப்பாக இருக்கு, கண்ணுக்கு இதமாக இருக்கு. அப்படியே நேரமாக இருக்கு. தேவனை தேட வேண்டிய நேரத்தில் யாரையும் தேடிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய இடத்துல வேற யாருக்கும் முதல்ல கொடுத்துருக்கிறோம்.
யோசிச்சு பாருங்க.